ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பறக்கும் கப்பல் தான் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பேப்பர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எடுக்கிற பேப்பர் ஸ்கொயர் ஷேப்பில், அதாவது சதுரமாக இருக்கணும். நல்லா 4 பக்கமும் ஈவனாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. எங்கிட்ட இருக்க பேப்பர் ஸ்கொயர் ஷேப்பில் வச்சுட்டு எக்ஸஸாக இருக்க பேப்பரை கட் பண்ணிவிடுவேன். இதுக்கு முன்னாடி நம்ம நார்மல் கப்பலும் கத்தி கப்பலும் பார்த்தோம். இது கொஞ்சம் அதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அது செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ பேப்பர் 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடித்த பேப்பரை மறுபடியும் 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டிங்களா? இப்போது ஒரே ஒரு பேப்பர் மட்டும் எடுத்து நீங்கள் முக்கோணம் மாதிரி மடிக்கணும். ஆப்போசிட் சைட்லேயும் ஒரே ஒரு பேப்பர் எடுத்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிக்கணும். மடிச்சிட்டிங்களா? இந்த மாதிரி வந்துருச்சா? இப்போ இதை மடிச்சுட்டு மறுபடியும் அந்த சிங்கிள் பேப்பரை மட்டும் எடுத்து நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிக்கணும். ஆப்போசிட்டில் இருக்க பேப்பரையும் அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு வந்துருச்சா? இப்போ இதை 2ஆக மடிச்சுக்கோங்க. இந்த பேப்பரை மறுபடியும் 2ஆக மடிச்சுக்கோங்க. இப்போ இதோட ஒரு சைடை மட்டும் நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிக்கணும். இந்த சைட்லேயும் அந்த சிங்கிள் பேப்பரை ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிக்கணும். இந்த மாதிரி வந்துடுச்சிங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் மடிச்சுட்டு அந்த ஒரு பேப்பரை சேம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிக்கணும். ஆப்போசிட்டில் இருக்கிறதையும் அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்துடுச்சா? இப்போ இது 2ஆக மடித்து அந்த 4 ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்குள்ளே நீங்கள் 2 விரலை விடுங்க. ரெண்டு விரல் விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நல்லா பார்த்துக்கிட்டிங்களா? 2 விரல விட்டு இப்போ ஆப்போசிட் சைடில் இது மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இப்போ ஒரு முக்கோணம் மாதிரி இருக்குமா? இப்போ நடுவில் இருக்க ஸ்கொயர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதை நீங்கள் முக்கோணம் மாதிரி மடிக்கணும். இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் அந்த முக்கோணம் மாதிரி நீங்கள் மடிக்கணும். மடிச்சிட்டிங்களா? இப்போ நடுவில் கேப் இருக்கா? 2 சைடில் எந்த கேப்பில் வேணாலும் நீங்கள் மடிக்கலாம். இப்போ 2 சைடில் உங்களுக்கு ஒரு விங்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ரெக்கை மாதிரி. அது ரெண்டுத்தையும் ஒரே சைடில் வர மாதிரி மடிக்கணும். மடிச்சுட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ இதை இழுத்திங்கன்னா பேப்பர் திக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் விரிக்கிறதுக்கு. அதனால் கீழே கை விட்டு நீங்கள் அந்த 2 ரெக்கை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதை மேலே தூக்குன மாதிரி அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இதுதான் பறக்கும் கப்பல். ஓகே குட்டீஸ், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய் குட்டீஸ்.